செய்தித்தாள்கள் செய்தி வருது. அப்புறம் என்ன 100 வழக்கு போட்டதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த போராட்டம்? சிந்திக்கிறதுக்கு மூளை இருந்துச்சுன்னா நீங்க இதை செய்வீங்களா? இப்படியான நெருக்கடியை ஏற்படுத்துறத எப்படி இந்த மாநில அரசு அனுமதிக்குது? காலையில உருட்டுக்கட்டைகள் இந்த மாதிரி ஆயுதங்களோட எல்லாம் வந்திருக்காங்க. அவனுங்க 500 பேரை நீங்க சோதிச்சிட்டீங்களா? அவனுங்க என்ன கொண்டு வந்தானுங்க யாருக்காவது தெரியுமா? அப்படி ஒரு ஆயுதத்தோட அவங்க வரானும் போது நாங்கள் வெறுங்கையோட நின்றுட்டு அவர்களை எதிர்கொள்ள முடியாது இல்லையா? இங்கேயுமே நம்ம பார்க்கலாம், அவருடைய இடத்துல இங்க பந்தல் போட்டு தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடிய தொண்டர்களுக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா உணவு வழங்குவதும், தம்பிங்க பட்னியா வெளியில போக கூடாதுன்ற உணவு சமைக்கிறாங்க. களஞ்சியம் அவர்கள் நம்மோட இருக்கார், அவர்கிட்ட பேசுறது. சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது என்னன்னா, இது தமிழகத்துக்கு ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். ஈவேரா அவர்கள் தமிழ் மக்களுக்காக தமிழ் ஏதாவது உழைத்தார் அப்படிங்கறத நாங்க ஏற்கிறோம். ஆனால் ஈவேரா மட்டும்தான் உழைத்தார் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு விஷயத்தை முன் வச்சு கடந்த காலங்களில் நாங்க அரசியலை நகர்த்திட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அந்த அரசியலை செய்திருக்கோம். இப்ப புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தர் ஈவேரா அவர்களை நான் வழிகாட்டியாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை பின்பற்றி வருகிற தமிழ் இளைஞர்கள் ஈவேரா ஏதோ பெரிய ஒரு தமிழ் இனத்துக்காக உழைத்தவர், பெரும் போராளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு அவர்கள் வந்துவிடக் கூடாது. அவர் தமிழ் இனத்தை எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறார், தமிழ் மொழி குறித்து அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு மோசமானவை, பெண்கள் குறித்து அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவை, தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து அவருடைய கருத்து என்ன, இஸ்லாமிய மக்கள் குறித்து அவருடைய கருத்து என்ன, கிறிஸ்துவ மக்கள் குறித்து அவர் கருத்து என்ன என்பது குறித்தெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்பட்ட போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அது குறித்து பேசினார். இது ஒரு கருத்து. அவருடைய கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மேடை போட்டு பேசணும், அல்லது போராட்ட வடிவங்கள் எத்தனையோ இருக்கு, அந்த வடிவங்கள்ல நீங்க செய்யணும். வீட்டை முற்றுகையிடுறது அப்படிங்கிறது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை தமிழக அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு கருத்து சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய வீட்டை முற்றுகையிடணும்னா இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கு. அப்ப இந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போக முடியல, வயதானவர்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக முடியல, காவல்துறை நெருக்கடி இருக்கு. புரியுதா நாங்க சொல்றது? அப்ப பொதுமக்கள் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குற ஒரு போராட்டத்தை நீங்க இந்த திராவிட மாடல் அரசு எப்படி அனுமதிக்குதுங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஆனால் நாங்க சொல்றோம், இதுதான் இந்த திராவிட சிந்தனையாளர்களுடைய போராட்ட வடிவங்கள். அவர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் அவர்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவார்களை ஒழிய ஒருபோதும் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவ்வளவு சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க. எல்லா ரோட்லயும் காவல்துறையை உள்ள போட்டு உள்ள வர்றவங்க போறவங்களை எல்லாம் ஐடென்டி கார்டு கேட்கறாங்க, ஆதார் கார்டு கேட்கறாங்க. இப்படியான நெருக்கடியை ஏற்படுத்துறத எப்படி இந்த மாநில அரசு அனுமதிக்குது? நேத்து பிரஸ் கிளப்ல உட்கார்ந்து பேட்டி கொடுக்கறாங்க, நாளைக்கு சீமான் வீட்டை நாங்கள் முற்றுகையிட போறோம்னு. அப்பவே அரசு என்ன செஞ்சிருக்கணும்? அதை யாரு முன்னின்று நடத்துறேன்னு யாரு சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி இன்னைக்கு அந்த இடத்துல ரோட்ல நின்னு ஒரு நூத்துக்கணக்கான பேரை திரட்டிக்கிட்டு ஒரு குறுங்குழு எல்லாமே 32 அமைப்புகள் 32 அமைப்பும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கும்பல் எல்லாமே இவங்களை திரட்டிட்டு நின்னுகிட்டு உருவ பொம்மை எரிக்கிறேன், சீமான் உருவத்தில் நான் செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வக்கரத்தை அவர்களுடைய அந்த இதை தனிச்சுக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. குறிப்பா அவங்க சைடுல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, சீமான் அவர்கள் சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரம் இல்ல, இப்படி அவர் வெளியில பொய்யா பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், அதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, மூடிட்டு பேசாம இருக்கணும். நாங்க நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுக்கிறோம், இல்லது நாங்க தவறா பேசியிருந்தோம் அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தோம்னா சட்டப்படி நீதிமன்றம் எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும். உங்களுக்கு என்ன அதுக்குள்ள என்ன உங்களுக்கு இருக்கு? கோர்ட்டு போட்டு வழக்கு போட்டீங்க இல்லையா? 70 வழக்கு போட்டிருக்கீங்கன்னு செய்தித்தாள்கள்ல செய்தி வருது. அப்புறம் என்ன 100 வழக்கு போட்டதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த போராட்டம்? சிந்திக்கிறதுக்கு மூளை இருந்துச்சுன்னா நீங்க இதை செய்வீங்களா? வழக்கு போட்டிருக்கீங்க, ஆதாரம் கோர்ட்ல கேட்க போகுது, கோர்ட்டுக்கு நாங்க கொடுக்க போறோம், அல்லது கோர்ட் கொடுக்கிற தண்டனையை நாங்க ஏற்றுக்க போறோம். இதானே? இதுல எதுக்கு இந்த போராட்டம்னு நான் கேக்குறேன். இது எப்படி பாக்குறீங்க? ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரே நாட்கள்ல ஒரு 100 வழக்குகளுக்கு மேல எல்லாமே தப்பு. குறிப்பாக மே 17 திருமுருகன் காந்தி தன்னை முன்னிறுத்திக்கணும், தனக்கு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலைகளை எல்லாம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப முன்னுதாரணம், மோசமான முன்னுதாரணம் நான் சொல்றேன். காவல்துறை சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு போதுமான ஏற்பாடுகளோ இல்ல போதுமான பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சா? அவங்க சைட்ல இருந்து எல்லாம் கரெக்டா? காவல்துறையினர் இங்க குவிஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய தம்பிகளை நாங்கள் கைது செய்யறோம், இங்க வந்து கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இல்லங்க, எங்கள் சொந்த இடத்துல நாங்க உட்கார்ந்துருக்கிறோம். எங்க அண்ணனுக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு எந்த எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இங்க இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களுடைய வீடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த சொந்த நிலப்பரப்புல நாங்க கொட்டாய போட்டுட்டு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்.